திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி கட்சி சார்பில் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் முஃபரக் போட்டியிடுகிறார். காலை முதல் தீவிர பரப்புரையிலும் தொடர்ந்து தீவிர பரப்புரையில் ஈடுபட்ட வந்த அவர் தற்பொழுது இங்கு நன்னிலம் பகுதியில் தீவிரமாக வாக்கு சேகரித்து வருகிறார். அவரிடம் கள நிலவரம் குறித்து கேட்டறிவோம். சார் வணக்கம். நன்னிலம் தொகுதியில் நீங்கள் போட்டியிடுறீங்க, எப்படி கள நிலவரம் எப்படி இருக்கிறது அப்படி சொல்லுங்கள் சார். வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்கிறது. நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய வேட்பாளராக களமிறங்கியிருக்கிறேன். பிரகாசமான வெற்றி. ஒவ்வொரு இந்த தொகுதியில் இருக்கிற அனைத்து தரப்பட்ட மக்களும் உதயசூரியன் சின்னத்தையும் அதே போல் அதனுடைய வேட்பாளராக இருக்கிற என்னையும் வரவேற்கிறார்கள். உண்மையில் இந்த தொகுதியில் ஒரு மாற்றம் வேண்டும் என்று விரும்புகிறார்கள். 15 ஆண்டுகளாக இந்த தொகுதியில் முன்னாள் அமைச்சராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்த இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிற வேட்பாளர் இந்த தொகுதியை முழுவதுமாக அவர் கண்டுகொள்ளவில்லை, கைவிட்டிருக்கிறார். எனவே இந்த தொகுதி முன்னேற வேண்டும் என்று சொன்னால் உதயசூரியன் இங்கே உதித்தாக வேண்டும், வெற்றி பெற்றாக வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். அத்தோடு தமிழ்நாட்டுடைய முதல்வர் மாண்புமிகு அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய நல்லாட்சி, அதனுடைய திட்டங்கள் கடைசி தட்டு மனிதனுக்கும் கொண்டு போய் அது சேர்க்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மகளிர் உரிமை தொகை, அதே போல் மகளிர் விடியல் பயணம், அதே போல் பல்வேறு திட்டங்கள். இப்போ கூட 8000 ரூபாய்க்கு கொடுக்க போகிற கூப்பன் என்று சொல்லி நாம் செல்லுகிற இடங்களெல்லாம் சாதாரணமாக பெண்கள்லாம் நீங்கள் தைரியமாக போங்க, ஸ்டாலின் தான் மீண்டும் வருவார், நன்னிலத்தில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க என்று சொல்லுகிற அளவிற்கு அமோக வாக்குகள் வித்தியாசத்திலே இந்த நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுகிற நான் வெற்றி பெறுவேன் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. தற்போது தமிழ்நாட்டில் தேர்தலுடைய களம் நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஒரு அமோக ஒரு ஆதரவு இருக்கிறது. காரணம், ஒன்றிய அரசினுடைய மிக மோசமான செயல்பாடுகள். அது தமிழ்நாடு என்று சொன்னாலே அவர்களுக்கு வேப்பங்காயாக கசக்கிறது. ஒரு கண்ணுக்கு மையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பும் வைப்பது போல மிக மோசமாக தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கிற மோடி, அமித்ஷா, அதிமுக கூட்டணியை மக்கள் புறக்கணிக்கிறார்கள். மக்கள் மக்களுக்கான செயல் திட்டங்களை யார் செயல்படுத்துவார்கள் என்பதை மக்கள் பார்க்கிறார்கள். அதே போல் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்களை பொறுத்தவரை சொல்வதைத்தான் செய்கிறார், செய்வதைத்தான் சொல்கிறார். எனவே அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை செயல்படுத்தியிருக்கிறார். இனி அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை இனி அவர் செயல்படுத்த போகிறார். எனவே மக்கள் எங்கள் கூட்டணி மேலே அமோக ஒரு மரியாதையும் நம்பிக்கையும் வைத்திருக்கிறார்கள். 200க்கும் அதிகமான இடங்களில் நன்னிலம் உட்பட எங்களது கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றியை அது பெறும் நிச்சயமாக. பிரச்சார களத்தில் உங்களுக்கு என்ன சவாலாக இருக்குது நன்னிலம் தொகுதியில்? ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பிரச்சார களத்தை பொறுத்தவரை எங்களது கூட்டணி எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கிறது. சவால் என்று சொன்னால் மக்களுடைய குறைகளை நம்ம பார்க்கும் பொழுது அது நமக்கு உண்மையிலே ரொம்ப சாதாரண விஷயங்களை தான் கேட்குறாங்க. சாலை வேண்டுது தாங்கன்னு கேட்குறாங்க. அதே போல் குடிதண்ணீர் இல்லை என்று சொல்லுகிறார்கள். பல கிலோமீட்டர் தூரத்திற்கு மாணவிகள் எல்லாம், என்னுடைய தங்கச்சிமாரெல்லாம் நடந்து போகிற காட்சிகளை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே இதில் எப்படியாவது இதில் இந்த முறை வென்று இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றுகிற, அடிப்படை கட்டமைப்பை முன்னேற்றுகிறதுக்கு ஏதாவது நாம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கு நிச்சயமாக ஏற்படுகிறது. என்னை பொறுத்தவரை அதை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு பொறுப்புணர்வு தான் இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் எனக்கு அதிகரித்திருக்கிறது. எனவே அடிப்படை கட்டமைப்பற்று கிடக்கிற விவசாயிகளுடைய நலனை கிஞ்சிற்றும் கண்டுகொள்ளாத கடந்த சட்டமன்ற உறுப்பினருடைய செயல்பாடுகளை மக்கள் பார்க்கிறார்கள். என்னை அமோகமாக அவர்கள் வரவேற்கிறார்கள். எனவே இதை செய்யக்கூடிய ஒரு உண்மையான சட்டமன்ற உறுப்பினராக நிச்சயமாக நான் இருப்பேன். இப்போ தமிழ்நாட்டு இந்த தேர்தல் களத்தில் இப்போ 4 முனை போட்டி இருக்குது, ப்ளஸ் சசிகலா அவங்களும் பட்டிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அதான் எத்தனை முறை போட்டி இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் வெற்றி பெறும். மற்ற போட்டிகள் எல்லாம் ஒரு கண்ணுக்கெட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை என்று சொல்வார்களே, அது மாதிரி கண்ணுக்கெட்டிய தூரம் வரை இந்த மக்களுக்காக உழைக்கிற அந்த முழக்கம், வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்று சொல்லுகிற தமிழ்நாடு முதல்வருடைய முழக்கம், தமிழ்நாடு தலைகுனியாது என்று சொல்லுகிற முழக்கம் எல்லாம் மக்களிடத்திலே சென்று சேர்ந்திருக்கிறது. ஒருமித்து ஒரு மெகா கூட்டணியோடு சொன்னதை செய்ததை சொல்லி மக்களிடத்தில் வாக்கு கேட்கிறோம். அதனால் எங்களுடைய கூட்டணியும் எங்களுடைய வெற்றியும் வலுவான வெற்றியாக இருக்கிறது. எத்தனை அணி நின்றாலும், அதிலும் குறிப்பாக அதிமுக, பாஜக என்னதான் அவங்க தலைகீழ தமிழ்நாட்டில் நின்று தண்ணி குடித்தாலும் அவர்களால் ஒரு இடங்களை கூட வெல்ல முடியாது என்கிற சூழலை மக்கள் நிச்சயமாக உருவாக்குவார்கள். மக்கள் நலனுக்கு ஆதரவாக இருக்கிற எங்களை போன்றவர்களை அவர்கள் நிச்சயமாக ஆதரிப்பார்கள். பிரச்சாரம் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு. நீங்கள் பிரச்சார கடத்தில் இருக்கிறீங்க, இறுதியாக நீங்கள் வாக்காளர்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதான் நான் நன்னிலம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை நீங்கள் 2 விஷயங்களை நீங்கள் மனதில் கொண்டு உங்களை வாக்குகளை அளிங்க. இந்த ஓட்டு என்பது ஒரு ஓட்டு போடுறோம்,
இந்த ஓட்டு வந்து யாருக்கு வேண்டுமானாலும் நம்ம வந்து போடலாம். அதே போல் நம்மை புறக்கணிப்பவர்களை நாமும் புறக்கணிக்க வேண்டும் என்று வாக்காளர்கள் வந்து முதலில் தீர்மானிக்க வேண்டும். இரண்டாவது, யார் உண்மையிலேயே சொன்னதை செய்கிறார்கள். இந்த அரசை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறதோ அது எல்லாவற்றையும் செய்திருக்கிறது. எனவே அதையெல்லாம் சற்று சிந்தித்து ஏதோ ஒரு ஓட்டு போடுறோம், அதை வந்து ஏற்கனவே பரிச்சயமாக இருப்பவருக்கு போடுவோம், அல்லது வந்து நம்முடைய வீடுகளில் உள்ள சில நிகழ்வுகளுக்கு வர்றவருக்கு வந்து போடுவோம், அல்லது சில ஆயிரங்களுக்காக வந்து வாக்குகளை அளிப்போம் என்பதையெல்லாம் மறந்துவிட்டு உண்மையிலே நன்னிலமும் மாறணும், நானிலம் போற்றுகிற நன்னிலமாக இது மாற வேண்டும் என்கிற சிந்தனையோடு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். இரண்டாவதாக, தமிழ்நாட்டு அரசினுடைய சாதனைகளை நீங்கள் மனதில் கொண்டு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். எதிர் வேட்பாளராக நிற்கிற இரட்டை இலை சின்னத்தை பொறுத்தவரை அதுக்கு அளிக்கிற ஒவ்வொரு வாக்கும் அது தாமரைக்கு அளிக்கிற வாக்கு. அவர்களது பிடி என்பது டெல்லியில் தான் இருக்கிறது. இதையெல்லாம் வாக்காளர்கள் ரொம்ப தீவிரமாக சிந்திக்கிறார். மூன்றாவது, உங்களுக்காக உழைக்கிற ஒரு வேட்பாளர் இப்பொழுது கிடைத்திருக்கிறார். அதிலும் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்களுடைய தமிழ்நாட்டுடைய முதல்வருடைய நம்பிக்கையை பெற்றிருக்கிற ஒரு வேட்பாளர் இப்பொழுது கிடைத்திருக்கிறார் என்ற அடிப்படையில் இந்த 3 விஷயங்களையும் கவனத்தில் கொண்டு வாக்காளர்கள் வாக்களிக்க வேண்டும். இந்த 3 விஷயங்களையும் கவனத்தில் கொண்டால் நன்னிலத்தில் உதயசூரியன் மட்டும்தான் அதற்கு சரியான பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். மே 4 என்பது தமிழ்நாட்டில் மீண்டும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்கின்ற முழக்கத்தையும், நன்னிலத்தில் உதயசூரியன் வென்றது என்கின்ற வரலாற்றையும் உருவாக்குகிற ஒரு நாளாக அது அமையும் என்று நாங்கள் நம்புகிறோம். தற்போது நன்னிலம் சட்டமன்ற திமுக கட்சியுடைய எஸ்டிபி கட்சி வேட்பாளர் பல்வேறு கருத்துக்களை நம்மிடம் பகிர்ந்தார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் டேவிட்டுடன் மாதவன் குருநாதன்.